அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகும் அடுத்த 14 நாட்கள். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2 முக்கிய கிரகங்கள் உங்களுடைய வெற்றிக்கு துணை புரியக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு 10ல் குரு அமர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதும், தன குடும்பாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த 2 வாரங்களும் துணை புரியுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ல் சனி ராகு உங்களுடைய வெற்றிகரமான சிந்தனையை வடிவமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் முடிந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை சனி ராகுவுக்கு கிடைப்பதால அவர்கள் தரும் பலன்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களாலும் ஆதாயம் உண்டு, மனைவி வழியில் தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்களில் நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை இந்த 14 நாட்கள் முழுவதுமே நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த 14 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால தேவையில்லாத அலைச்சல்களையும் பிரயாணங்களும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த அலைச்சலையும் பிரயாணங்களையும் குறைத்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. குறிப்பா உங்களுடைய ராசியில் இருப்பதால வார்த்தைகள்ல கவனம் வேண்டுங்க. யாரையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டாங்க. ரத்த அழுத்தம் போன்ற நோய் உள்ள அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், சனியோடு செவ்வாய் 6க்கு 8 என்ற சம்பந்தம் பெறுவதால வண்டிகள்ல செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. இக்காலகட்டங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாமல் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் அர்த்தாஷ்ட கிரகமான செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை குணம் கிடைக்க இருக்க வருமானம் என்பது இந்த காலகட்டம் முழுவதுமே திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்து தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள் திருமண சம்பந்தமான முயற்சி
முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இக்காலகட்டங்கள்ல வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக அவர்களுடன் பழகுவது அவசியங்க. அதே போல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு மூன்றாம் நபருடைய தலையீடு பெரும் கவலையை ஏற்படுத்தும். இத்தருணங்கள்ல அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க. அவர்களுடைய தலையீட்டை கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றலும் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய விற்பனை கிளைகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. புதிய முதலீடுகள்ல தற்போது நீங்கள் துணி முதலீடு செய்யலாம். ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதம் இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி நவகிரக சன்னதிகள்ல மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.